அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜக வளர்ந்துள்ளது போல மாய தோற்றத்தை உருவாக்கி வருகிறார். அது உண்மையல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். எந்த மத்திய அரசு திட்டத்தையும் தமிழகத்திற்கு கொண்டு வராமல் வாயில் வடை சுட்டு வருகிறார் எனவும் பழனிசாமி விமர்சித்தார். சுய லாபத்திற்காக அதிமுகவை அழித்துக் கொண்டிருப்பவர் இபிஎஸ். மோடியின் முதுகில் குத்திய நம்பிக்கை துரோகி என பாஜக தலைவர் அண்ணாமலை காட்டமாக கூறினார். இடைத்தேர்தல் புறக்கணிப்பை போல 2026 சட்டமன்ற தேர்தலையும் இபிஎஸ் புறக்கணிப்பாரா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். எல்லோரும் இணைந்த மற்றும் கூட மக்கள் இங்கே ஒரு மௌன புரட்சிக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் 4 பேர் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் மணல்மேட்டில் உள்ள பெட்ரோல் பங்க் ஊழியர் யுவரான் மற்றும் வேலாயுதம்பாளையம் அதிமுக பிரமுகர் செல்வராஜ், கவுண்டன்புதூர் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் ரகு ஆகியோர் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். பிரிட்டன் பார்லிமெண்ட் தேர்தலில் ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியதில் இருந்தே லேபர் கட்சி முன்னிலை வகித்தது. மொத்தமுள்ள 650 இடங்களில் பெரும்பான்மைக்கு 326 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். லேபர் கட்சி 412 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதனால் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. கெய்ர் ஸ்டாமர் பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார். பிரிட்டன் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற கெய்ர் ஸ்டாமரை ஆட்சியமைக்க வருமாறு மன்னர் சார்லஸ் அழைப்பு விடுத்தார். அதனை ஏற்று பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு சென்ற ஸ்டாமர் பிரதமராக பதவியேற்றார். பின்னர் உரையாற்றிய ஸ்டார்மர், புறக்கணிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கப்படும், உழைக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும் என்றார். பிரிட்டன் பொது தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்ற கெய்ர் ஸ்டாமருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே அனைத்து துறைகளிலும் நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை பலப்படுத்த ஆர்வமுடன் எதிர்பார்க்கிறேன் என்றும் கூறியுள்ளார். பிரிட்டன் பொது தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வி அடைந்து ஆட்சியை இழந்தது. தோல்விக்கு பொறுப்பேற்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவியை பிரதமர் ரிஷி சுனக் ராஜினாமா செய்தார். உங்களின் கோபம், ஏமாற்றம் ஆகியவற்றை உணர்கிறேன். தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன் என ரிஷி சுனக் கூறியுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை 26 தொடங்கும் 33வது ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். போட்டிகளில் சிறந்த பங்களிப்பை வழங்கவும் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கவும் வீரர்களை வாழ்த்தினார். நீட் முதுகலை தேர்வு ஜூன் 23ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. நீட் குளறுபடி சர்ச்சையால் முந்தைய நாள் இரவில் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட நீட் முதுகலை தேர்வு ஆகஸ்ட் 11 நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. காலை மாலை என 2 ஷிப்டுகளாக தேர்வு நடக்கும் என்று தெரிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கு எதிரான வழக்குகள் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அதில் நடந்து முடிந்துள்ள நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது. ரத்து செய்தால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். முறைகேடு புகார்களை சிபிஐ விசாரித்து வருகிறது. தேர்வுகள் வெளிப்படைத்தன்மையுடனும் நியாயமாகவும் நடக்க புதிய சட்டத்தை இயற்றியுள்ளோம் என அதில் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஹத்ராஸ் நெரிசல் பலி சம்பவத்தை அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் அரசு நிர்வாகம் இன்னும் கவனமாக இருந்திருக்கலாம் என்றும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு தாமதமின்றி இயன்றளவு அதிகபட்சமான தொகையை முதல்வர் யோகி ஆதித்யநாத் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் ராகுல் கேட்டுக் கொண்டார். தமிழகம் முழுவதும் 3 மாதங்களாக துவரம் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மக்கள் மீது துளியும் அக்கறையற்ற அரசு என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை தேவையான ரேஷன் பொருட்கள் அனைவருக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் திமுகவின் ஊதுகுழலாக செயல்பட்டு வருகிறார். அவருக்கு பல்வேறு நிர்பந்தங்களை திமுக அரசு ஏற்படுத்தி இருக்கும் என இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார். விஜய் நேரம் ஒதுக்கி கொடுத்தால் நீட் தேர்வு மூலம் தமிழகத்தில் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்பதை அவருக்கு நேரில் விளக்கமளிக்க இந்து மக்கள் கட்சி தயாராக உள்ளது எனவும் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் காலமானார். AI தொழில்நுட்பத்தில் விஜயகாந்தை வைத்து மீண்டும் படங்கள் தயாரிக்கப்படும் என அறிவிப்புகள் வெளியாகின. AI தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயகாந்தை சினிமாவில் பயன்படுத்துவதாக இருந்தால் முறையாக அனுமதி பெற்ற பின்பே அறிவிப்பு வெளியிட வேண்டும் என தேமுதிக அறிவித்துள்ளது. இதனால் நடிகர் விஜயின் கோட் படத்துக்கு சிக்கல் வருமோ என விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெரம்பலூரில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரான செல்வ பெருந்தகை பங்கேற்றார். அப்போது உரையாற்றிய காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் திமுக நகராட்சி மற்றும் வார்டு சீட்டுகளை காங்கிரசுக்கு கொடுக்க மறுக்கின்றனர். இதன் மூலம் அவர்கள் நம்மை அடிமையாக வைத்திருப்பது தெளிவாக தெரிகிறது. ஆகையால் நாமும் திமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சியை போல செயல்பட வேண்டும் என பேசியது சர்ச்சையாகி உள்ளது.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு வாக்கு சேகரித்தார். மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றக்கூடிய வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரிக்க வேண்டுமென வீடியோவில் கேட்டுக்கொண்டார். சென்னை ராயப்பேட்டையில் மெட்ரோ ரயில் பணிக்காக சுமார் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த துர்க்கையம்மன் கோயில் ராஜகோபுரம் மற்றும் ரத்தின விநாயகர் கோயிலை இடிக்க இந்து மத விரோத திமுக அரசு முடிவு செய்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திமுகவினரின் சொத்துகள் இருக்கும் இடங்களை அரசு பணிகளுக்காக கையகப்படுத்த முதல்வர் ஸ்டாலின் அனுமதிப்பாரா என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். அப்போது மாநிலத்தில் மத்திய அரசின் உதவி தேவைப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மேலும் மாநிலத்தின் நிதி தேவைகள் மற்றும் அதிகரித்த ஒதுக்கீட்டிற்கான கோரிக்கைக்கான காரணங்களையும் அவர் குறிப்பாணையை வழங்கினார். தவறான தகவல்களையும் தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். இறந்த ஜெயராமன் அதிகளவு மதுப்பழக்கம் உள்ளவர். புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார். இந்த சம்பவத்தை கள்ளச்சாராய மரணம் என்று கூறி இறப்பிலும் அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார் EPS என்றார். அயோத்தி ராமர் கோயிலில் அர்ச்சகர்கள் அனைவரும் காவி நிறத்தில் மேலாடை, தலைப்பாகை மற்றும் வேட்டி அணிந்திருந்தனர். தற்போது கோயிலில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வரும் நிலையில் முதல் மாற்றமாக அர்ச்சகர்கள் உடையின் நிறம் மாற்றப்பட்டுள்ளது. பழம்பெரும் கலாச்சாரத்தை பின்பற்றி இனி மஞ்சள் நிற உடையை அணிவார்கள் என ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திரத்தின் அறக்கட்டளை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதில் மாற்றம் ஏதும் செய்ய முடியாது என இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார். நடிகர் விஜய் திமுகவின் ஊதுகுழலாக செயல்படுவதாகவும் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். மருத்துவ படிப்பு வியாபாரமாக இருந்தது. 50 லட்சம் 60 லட்சத்துக்கு MBBS அது விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அந்த நிலைமையை மாற்றி இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள் 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. நெசவாளி மகள் இவங்கெல்லாம் இன்னைக்கு டாக்டரா மாறி இருக்கிறாங்க. இவர் ஜோசப் விஜய் அந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்காம இந்தியாலேயே தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் நீட் தேர்வில் அகில இந்திய அளவில் சாதனை படைத்திருக்கிறார். தமிழகத்தில் மதுவிலக்கை உடனடியாக கொண்டுவர சாத்தியமில்லை. அண்டை மாநிலங்களான கேரளா, புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகாவில் மதுக்கடைகள் உள்ளபோது தமிழகத்தில் மதுவிலக்கு கொண்டுவர முடியாது என திராவிடர் கழக தலைவர் வீரமணி கூறினார். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், ஆனால் கட்சி ஆரம்பித்த பிறகு கொள்கையை தேடக்கூடாது என்றும் தெரிவித்தார். சித்தராமையா, சிவக்குமார் ஆகியோர் ஆட்சியில் தொடரும் தார்மீகத்தை இழந்துவிட்டனர். முதல்வராக தொடர சித்தராமையாவுக்கு உரிமை இல்லை. உங்களுக்கு தைரியம் இருந்தால் சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தலை சந்தியுங்கள் என கர்நாடக பாரதிய ஜனதா முன்னாள் முதல்வர் எடியூரப்பா சித்தராமையாவுக்கு சவால் விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் நடந்த மத கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி பலியான 121 அப்பாவிகள் கர்மாவால் இறக்கவில்லை. கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என இந்த உலகில் எவரும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என குஷ்பு தனது வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்குது. தேர்தல் வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்த உள்ளூர் அமைச்சர் காலையிலையும் மாலையிலையும் ஒரு முறைதான் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. இதனால வெற்றி நிச்சயம்தான்னு சொன்னாலும் ஓட்டு வித்தியாசம் குறையும்னு உதயநிதிக்கு நெருக்கமான அன்பான அமைச்சரை பொறுப்பாளரா நியமிச்சு பணிகளை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில் வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. அனைத்து கட்சியினரும் தங்கள் வேட்பாளருக்கு ஆதரவாக காலை முதல் இரவு வரை வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தனர். தெருமுனை பிரச்சாரத்திலும் ஈடுபட்டுள்ளனர். 3 வேளையும் விதவிதமான உணவுகள், குவார்ட்டர், கோழி பிரியாணி, கை நிறைய கவர் என கவனிப்பும் உச்சகட்டமாக உள்ளது. பரோல் வழங்கப்பட்டுள்ள காலிஸ்தான் ஆதரவாளரும் சீக்கிய மத போதகருமான அம்ரித்பால் சிங் மற்றும் காஷ்மீர் தலைவர் ஷேக் அப்துல் ரஷீத் ஆகியோர் லோக்சபா உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பதற்காக ரஷீத்துக்கு தீஹாரிலிருந்து பார்லிமெண்ட் பயண நேரத்தை தவிர்த்து 2 மணி நேர காவலில் பரோலும், அம்ரித் சிங்குக்கு ஜூலை 5 முதல் அசாமில் இருந்து டெல்லி திரும்பும் பயணத்தை கருத்தில் கொண்டு 4 நாள் பரோலும் வழங்கப்பட்டது. தனியார் நெட்வொர்க் நிறுவனங்கள் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் ரீசார்ஜ் கட்டணத்தை எப்படி உயர்த்த முடியும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா கேள்வி எழுப்பியுள்ளார். கட்டண உயர்வு வாயிலாக பல ஆயிரம் கோடியை கூடுதலாக வசூலிக்க இந்நிறுவனங்களுக்கு மோடி அரசு எவ்வாறு அனுமதி வழங்கியது என்றும் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தில் மணல் கொள்ளை நடப்பதாக புகார் எழுந்தது. இதனை கண்டுகொள்ளாமல் பணியில் அலட்சியம் காட்டிய 2 வருவாய்த்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட கலெக்டர் அவினாஷ் பதக் உத்தரவிட்டார்.
ஒடிசா மாநிலத்தின் ஆட்சி அமைப்பில் இனி அனைத்து கோப்புகளும் ஒடிய மொழியில் மட்டும்தான் இருக்கும் என முதல்வர் மோகன் சரண் மாஜி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஒடிய மொழியின் பெருமைகளை புகுத்தும் வகையில் அரசு சம்பந்தமான அனைத்து வேலைகளும் ஒடிய மொழியில் மட்டுமே நடைபெறும் என்றும் கூறினார். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி முன்னிலையில் பிஆர்எஸ் கட்சியைச் சேர்ந்த 6 எம்எல்சிக்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இதனால் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்சி பலம் 12ஆக உயர்ந்தது. பிஆர்எஸ் கட்சியின் பலம் 24ஆக குறைந்துள்ளது. மேலும் பல எம்எல்சிக்களை தங்கள் பக்கம் இழுக்க ஆபரேஷன் ஆக்ரிஷ் திட்டத்தை முதல்வர் ரேவந்த் ரெட்டி முன்னெடுத்துள்ளார். இந்தியாவில் அகமதாபாத், பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத், மும்பை, புனே உள்பட 10 நகரங்களில் ஆண்டுதோறும் 33,000 பேர் காற்று மாசுபாடு காரணமாக இறக்கின்றனர். உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதலை விட இந்த நகரங்களில் காற்றின் தரம் மிக மோசமாக இருப்பதன் விளைவுதான் இது. மும்பை, பெங்களூர், கொல்கத்தா, சென்னை ஆகிய மாநகரங்களில் அதீத காற்று மாசு இல்லாத போதும் குறிப்பிடத்தகுந்த எண்ணிக்கையில் மரணங்கள் நிகழ்ந்துள்ளது என பிரிட்டிஷ் லான்செட் மருத்துவ ஆய்வுதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது என நீட் தேர்வில் வெற்றி பெற்ற 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளனர். நீட் தேர்வை மீண்டும் நடத்துவது நேர்மையாக மற்றும் தீவிரமாக படித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நியாயமற்றதாகவும் கடுமையானதாகவும் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் மற்றும் அவருடைய மனைவி சுதேஷ் தன்கர் இருவரும் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் கேரளாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். இந்த பயணத்தின் முதல் நாளில் இந்திய விண்வெளி மையம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் 12வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். மாநிலம் முழுதும் ஒரே தேதி கால அட்டவணைப்படி கல்லூரி பல்கலை தேர்வுகளை நடத்த உயர்கல்வித்துறை உத்தரவிட்டது. அதன்படி நடப்பு கல்வியாண்டில் கலை அறிவியல் கல்லூரிகள், அதை சார்ந்த 10 அரசு பல்கலைகளிலும் தேர்வு பாடவகுப்புகள் தொடர்பான உத்தேச அட்டவணையை கல்லூரி கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. NCC எனப்படும் தேசிய மாணவர் படை குறித்தும் கல்லூரி மாணவர்கள் விருப்ப பாடமாக எடுத்துக் கொள்ளலாம் என பல்கலை மானியக் குழுவான UGC ஒப்புதல் அளித்துள்ளது. கல்லூரிகளில் தேசிய மாணவர் படையில் அங்கம் வகிக்கும் மாணவர்கள் மட்டும் இந்த விருப்ப பாடத்தை தேர்வு செய்யலாம். பிரதான மதிப்பெண் பட்டியலில் விருப்ப பாட கிரெடிட் மதிப்பெண்ணையும் சேர்க்கலாம் எனவும் UGC தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோவில் என்றழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் மகாவாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் விரதமிருந்து மாலை அணிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாராகி அம்மனை வழிபட்டனர். காஞ்சிபுரம் திருவேலுக்கை அழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருமஞ்சன விழா வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளைவயல் காளியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது. முன்னதாக காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறையிடம் அனுமதி பெற்று பவானிசாகர் அணையிலிருந்து லாரிகள், டிராக்டர்கள் மூலம் விவசாயிகள் வண்டல் மண் எடுத்து கராச்சிக்கொரை வன சோதனைச் சாவடி வழியாக வந்தபோது வனத்துறையினர் திடீரென தடுத்து நிறுத்தினர். விவசாயிகள் சோதனைச் சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆலோசனை கூட்டம் நடத்தி தீர்வு காணும் வரை அனுமதிக்க வேண்டுமென தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பொள்ளாச்சி ஆழியாறில் இருந்து நவமலை செல்லும் சாலையின் ஓரத்தில் கடந்த 3 நாட்களாக குட்டிகளுடன் யானை கூட்டம் முகாமிட்டுள்ளன. அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்கின்றனர். வனத்துறையினர் சுழற்சி முறையில் யானை கூட்டங்களை கண்காணித்து வருகின்றனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கரூரில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்றத்தை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நேற்று பெய்த கனமழையால் நகராட்சி 17வது வார்டு பகுதிகள் மற்றும் கோவிலுக்குள் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து ஓடியது. தகவல் அறிந்த நகராட்சித் தலைவர் நளினி தூய்மை பணியாளர்களுடன் வந்து சாக்கடை அடைப்புகளை சுத்தம் செய்தார். தயவு செய்து பிளாஸ்டிக் கழிவுகளை சாக்கடைக்குள் போட வேண்டாம் என அப்பகுதியினரிடம் கோரிக்கை வைத்துச் சென்றார். திருப்பூர் மாவட்ட கட்டட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் கட்டட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி இன்று துவங்கியது. அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்தார். கட்டுமானம் உட்பட வீட்டு உபயோகப் பொருட்கள் சம்பந்தமாக 150க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஓசூர் சிப்காட் போலீஸ் ஸ்டேஷனுக்குட்பட்ட ஜுஜுவாடி முதல் அண்ணாமலை நகர் வரையுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 171 CCTV கேமராக்கள் 66 இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கேமராக்களின் செயல்பாடுகளை இன்று துவக்கி வைத்த மாவட்ட SP தங்கதுரை 157 வழக்குகள் CCTV கேமரா காட்சிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது என்றார். பிரபல தெலுங்கு நடிகர் ராஜ் தருண் மீது ஹைதராபாத் நார்சிங் போலீஸ் ஸ்டேஷனில் லாவண்யா என்ற இளம்பெண் புகார் அளித்துள்ளார்.
11 ஆண்டுகள் தன்னுடன் வாழ்ந்துவிட்டு இப்போது வேறு ஒரு நடிகையுடன் தொடர்பில் உள்ளார். அது மட்டுமின்றி தனக்கு கொலை மிரட்டலும் விடுக்கிறார் என லாவண்யா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி உள்ளார். இவர் மீது திமுக கவுன்சிலர்களை அதிருப்தியில் உள்ளனர். மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என கடந்த மாதம் மாநகராட்சி கமிஷனர் கலெக்டரிடம் மனு அளித்தனர். இப்போது மீண்டும் காஞ்சிபுரம் கலெக்டர் கலைச்செல்வியிடம் ஒட்டுமொத்த கவுன்சிலர்களும் புகார் அளித்துள்ளனர். வேலூரில் தனியார் ஹோட்டலில் சர்வதேச தொழில் முனைவோர் 2024 மண்டல அளவிலான கூட்டம் கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர்களுக்கு மின் இணைப்பு மீட்டர் இல்லை, டிரான்ஸ்பார்மர் இல்லை என கூறி மின்வாரியத்துறையினர் அலைகழிப்பதாகவும் அதனால் கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்படுவதாகவும் கூறினர். புதுச்சேரியில் பொதுநலவாதிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதாக கூறி எம்எல்ஏ நேரு தலைமையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட சமூக நல அமைப்பினர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் துறை அதிகாரிகளுக்கான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் ஆணையர் சம்பத் தலைமையில் நடந்தது. மண்டல அளவிலான கூட்டத்தில் அதிகாரிகள் பெரும்பாலானோர் வரவில்லை. 15 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் ஆணையர் ஏமாற்றமடைந்தனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட நாட்டு படகு மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் பேருந்து நிறுத்தம் அருகே மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். 25 மீனவர்கள் மற்றும் 4 நாட்டு படகுகளை மீட்க மத்திய மாநில அரசை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் இன்று ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீர்த்த கடற்கரையில் ஏராளமானோர் ஒன்று கூடி முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து கோயிலுக்குள் காவேரி, சேது மாதவர், மகாலட்சுமி உள்ளிட்ட 22 புனித தீர்த்தங்களில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமி மற்றும் பர்வத வர்தினி அம்பாளை தரிசனம் செய்தனர். காரைக்குடி சேர்வார் ஊரணி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்ததாக இளைஞரை கைது செய்ய சென்ற தனிப்படை காவலர்களை கைது செய்ய விடாமல் தடுத்து பெண்கள் வாக்குவாதம் செய்தனர். தொடர்ந்து காவலர்கள் மற்றும் பெண்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது திடீரென மூதாட்டி ஒருவர் பேரன் மீது பொய் வழக்கு போடுவதாக குற்றம் சாட்டி தீக்குளிக்க முயற்சித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து சமையல் எண்ணெய் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி காட்டுக்குடேம் பகுதியில் சாலையில் கவிழ்ந்தது. இதை பார்த்த பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு பக்கெட் குடங்களில் எண்ணெயை பிடித்து சென்றனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போலீசார் விரைந்து சென்று போக்குவரத்தை சரி செய்தனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முகமது கோஸ் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள், கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம். இழப்பீடு தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இருக்கும் மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகம் அரசுக்கு செலுத்த வேண்டிய குத்தகை நிலுவைத் தொகை 822 கோடி ரூபாய் செலுத்தாமல் காலம் தாழ்த்தியது. வருவாய்த்துறை கடந்த மாதம் 21ஆம் தேதி நோட்டீஸ் வழங்கியது. கிளப் நிர்வாகம் பதிலளிக்காததால் போலீஸ் உதவியுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று நிலத்தை மீட்டு அரசு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். அலுவலக கட்டடங்களுக்கு சீல் வைத்தனர். ஆங்காங்கே அரசுக்கு சொந்தமான இடம் என பேனர்களை வைத்தனர். சேலம் மாவட்டம் காமராஜ் சாலையில் உள்ள அரசு மருத்துவமனை, போக்குவரத்து போலீஸ் ஸ்டேஷன், மகளிர் போலீஸ் ஸ்டேஷன், எம்எல்ஏ அலுவலகம் ஆகிய பகுதிகளில் குற்ற சம்பவங்களை கண்காணிக்க பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா சேதமடைந்து தொங்குகிறது. குற்றம் நடப்பதற்கு முன் கேமராவை விரைவில் சீரமைக்க பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மந்தைவெளி பஸ் ஸ்டாப்பை இளைஞர்கள் சிலர் சுத்தம் செய்து வண்ணம் தீட்டினர். அதில் அம்பேத்கர், புத்தர் உருவப்படங்களுடன் ஒரு மாணவன் புத்தகம் படிக்கும்படி வரைந்திருந்தனர். அந்த புத்தகத்தின் முன்புற அட்டையில் நான் இந்து அல்ல என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வாசகத்தால் சர்ச்சை எழுந்துள்ளது. தகவல் அறிந்த ஆத்தூர் டிஎஸ்பி நேரில் சென்று ஆய்வு செய்வதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் காட்டுக்கோட்டையில் உள்ள ஆத்தூர் வனக்கோட்ட அலுவலகத்தில் மாவட்ட வன அலுவலர் ஆரோக்கியராஜ் சேவியர் பழங்குடியின மக்களுடன் பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்தினார். தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு வன உரிமை பட்டா வழங்க வேண்டும் என்று பழங்குடி மக்கள் கேட்டதற்கு, அந்த இடத்திற்கு வன உரிமை சட்டப்படி பட்டா வழங்க முடியாது, நீதிமன்றம் அல்லது தமிழக அரசை அணுகி பட்டா பெற முயற்சி செய்யுங்கள் என்றார். நாமக்கல் மாவட்டம் பிள்ளாநல்லூர் கிராமத்தில் கணேசன் என்பவருடைய 6 ஆடுகள் மர்ம விலங்கு கடித்து இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்த வனத்துறையினர் இறந்த ஆடுகளை பார்வையிட்டனர். வெறிநாய் கடித்து ஆடுகள் இறந்திருப்பதாக தெரிவித்தனர். வெறிநாய் கடித்து ஆடுகள் இறந்திருப்பது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் கிராபிக்ஸ் சூப்பர்வைசர் சிவபிரசாத் என்பவர் தன்னை ஏமாற்றியதாக கோவை ரேஸ்கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்துள்ளார். டீன்ஸ் என்ற திரைப்படத்தின் கிராபிக்ஸ் காட்சிகளை கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் முடித்து தருவதாக கூறிய சிவபிரசாத் ஏப்ரல் 19 வரை காலம் நீட்டித்தார். ஏற்கனவே 42 லட்சம் செலுத்திய நிலையில் மேலும் 88 லட்சம் ரூபாய் பார்த்திபனிடம் கேட்டுள்ளார். இதையடுத்து போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர்.
அரசு பள்ளிகளில் செயல்பட்டு வந்த முதல்வரின் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்ய கோரிக்கை எழுந்தது. அதன்படி காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு அறிவித்துள்ள 3 புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகம் முன்பாக வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். கொடைக்கானலின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரதான ஏரியில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் பழனி நகராட்சியின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வாய்ப்புள்ளது. கடந்த சில நாட்களாக சாரல் கனமழை என பெய்து வருவதால் அருவிகளில் நீர் பெருக்கெடுக்க துவங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பசியாவரம் மீனவ கிராமத்தில் வசிக்கும் சிவகுமார், குமார், சேகர், சாய்குமார் ஆகியோரது மீன்பிடி வலைகள், படகுகள் அருகருகே வைக்கப்பட்டிருந்தன. திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 4 லட்சம் மதிப்பிலான வலைகள் எரிந்து சாம்பலாகின. திருப்பாலைவனம் போலீசார் விசாரிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி நத்தைப்பேட்டை ஏரியில் பாதாள சாக்கடை கழிவுகள் கலப்பதாக புகார் எழுந்தது. முறையாக பராமரிக்க தவறிய மாநகராட்சி கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பசுமை தீர்ப்பாயம் பரிந்துரை செய்தது. இந்நிலையில் திடீரென மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் நத்தைப்பேட்டை குப்பை கிடங்கு மற்றும் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையங்களில் ஆய்வு செய்தார். கலெக்டர் பணி குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் கலெக்டராக வர வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் நோக்கில் மாணவர் ஆட்சியர் என்ற திட்டம் வரும் 15ஆம் தேதி முதல் முறையாக அமல்படுத்த உள்ளதாக காரைக்கால் கலெக்டர் மணிகண்டன் கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வெள்ளைக்கல்மேடு பகுதியில் மிகவும் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருக்கும் மின் ஒயர் கம்பிகளால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். உடனடியாக மின்வாரிய அதிகாரிகள் தாழ்வாக தொங்கிய நிலையில் இருக்கும் மின் ஒயரை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் வாணியம்பாடி தேசிய நெடுஞ்சாலையில் 2 மாடுகள் சண்டை போட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவ்வழியாக சென்ற லாரியில் சிக்கி மாட்டின் கொம்பு உடைந்தது. சாலையில் மயங்கி சரிந்த மாட்டை அக்கம்பக்கத்தினர் தண்ணீர் கொடுத்து எழுப்பினர். மாடுகளால் உயிர் சேதம் ஏற்படுவதற்குள் நகராட்சி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நீதிமன்ற நுழைவு வாயிலில் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய கோரியும் சட்டத்தின் மூலம் சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தி திணிக்கப்படுவதாகவும் கூறி திமுக வழக்கறிஞர்கள் அணியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆரியன் சிங் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் அன்பழகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். லோக்சபா தேர்தலுக்கு ஊராட்சி அமைப்புகள் செலவு செய்தன. தேர்தல் முடிந்து புதிய அரசு ஆட்சி அமைத்தும் ஊராட்சி அமைப்புகளுக்கு செலவிட்ட தொகை விடுவிக்கப்படாமல் உள்ளது. ஏற்கனவே நிதி நெருக்கடியில் திணறி வரும் ஊராட்சி நிர்வாகம் இப்போது மேலும் கூடுதல் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் அரசு போக்குவரத்து கழகம் குழித்துறை 1 மற்றும் குழித்துறை 2 பணிமனைகளில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்கள் பணியிடை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 130 பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை பைபாஸ் சாலையில் 2 வீலரில் வந்த சொக்கலிங்கம் என்ற முதியவர் சாலையை கடக்க முயன்றபோது சரக்கு லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே இறந்தார். ஊத்தங்கரை போலீசார் முதியவரின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். விபத்து குறித்த விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்களில் பால் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதால் தனியார் நிறுவனங்கள் தமிழகத்தில் தங்களுடைய பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்துள்ளன. இதனால் அவர்களுக்கு பால் வழங்கி வந்த உற்பத்தியாளர்கள் பலரும் ஆவினுக்கு திரும்ப துவங்கியுள்ளனர். தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றின் வேகம் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களிலும் நாளை முதல் 10ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு கரும்பு நிலுவைத் தொகை வழங்க ரூபாய் 94.5 கோடி வழிவகை கடன் அனுமதித்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஆலைகளின் நடைமுறை மூலதனத்திற்காகவும் தமிழ்நாடு அரசு ரூபாய் 600.37 கோடி வழிவகை கடனாக அனுமதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு கரும்பு பணம் நிலுவையின்றி வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் தெருநாய் ஒன்று குட்டி போட்டுள்ளதால் குட்டிகளை பாதுகாக்க அவ்வழியாக செல்வோர், பஸ்ஸுக்காக நிற்போர் என அனைவரையும் துரத்தி கடிக்கிறது. இதுவரை 20க்கும் மேற்பட்டோரை கடித்துள்ளதாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். பேரூராட்சி நிர்வாகத்தினர் தெருநாய் மற்றும் அதன் குட்டிகளை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் விடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மத்திய அரசின் 3 புதிய சட்டங்களை எதிர்த்து தென்காசியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு தெற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. வழக்கறிஞர்கள் 3 புதிய சட்டங்களையும் வாபஸ் பெற கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இலுப்பக்குடி ஸ்ரீ நொண்டி முனீஸ்வரர் 48ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 36 ஜோடி காளைகள், 11 குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிரதான சாலையாக உள்ள பழைய அப்பர் லேக் வியூ சாலை பகுதியில் கொடைக்கானல் நகர பகுதிகளிலிருந்து எடுத்து வரப்படும் கட்டட கழிவுகள் மற்றும் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் அவ்வழியே செல்ல முடியாமல் துர்நாற்றம் வீசுவதுடன் வனத்தின் நலம் பாதிப்படைகிறது. நகராட்சி சமூக விரோதிகளை கண்டறிந்து கழிவுகள் கொட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சித் துறையில் வளர்ச்சிப் பணிகளை ஒப்பந்ததாரர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய அதிகாரி லஞ்சம் வாங்குவதாக புகார் வந்தது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீரென ஆய்வு செய்தனர். உதவி செயற்பொறியாளர் மோகன் பாபு மற்றும் லஞ்சம் கொடுக்க வந்த ஒப்பந்ததாரரிடமிருந்து 10,98,000 ரூபாய் கைப்பற்றினர். மோகன் பாபு மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். ஒசூர் ஜுஜுவாடி சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். கணக்கில் வராத 2,25,950 ரூபாய் ரொக்கம் சிக்கியது. அப்போது பணியில் இருந்து மோட்டார் வாகன ஆய்வாளர் நிர்மலா என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். பணத்தை பறிமுதல் செய்து போலீசார் பணியில் இருந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். தஞ்சையில் இருந்து கும்பகோணம் நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்று திருவலஞ்சுழி பிரிவு சாலையில் தனக்கு முன்னால் சென்ற அரசு மற்றும் மற்றொரு தனியார் பேருந்தை முந்த முயன்றது. அப்போது எதிர்பாராத விதமாக எதிரில் வந்த கார் பஸ்ஸில் மோத இருந்த நிலையில் பிரேக் பிடித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே பத்தலப்பள்ளி பகுதியில் தமிழகத்திலிருந்து ஆந்திராவிற்கு கடத்த முயன்ற 1200 கிலோ ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அரிசி கடத்தி வந்த பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பொன்ராஜ், முகமது இஸ்மாயில் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை திருமுடிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் அசாருதீன். மெடிக்கல் ஷாப் வைத்துள்ள இவரை ஒரு கும்பல் போலீஸ் என கூறி துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றது. இவரது ஏடிஎம் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துவிட்டு அவரை விட்டு சென்றனர். போலீசார் விசாரணை நடத்தி அசாருதீனை கடத்தி பணம் திருடிய 9 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கைவிலங்கு, வாக்கி டாக்கி மற்றும் பொம்மை துப்பாக்கி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் அருகே நத்தம் காலனி பகுதியில் வீட்டின் ஜன்னலை உடைத்து கொள்ளையடித்த அப்பு என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 8 கிராம் தங்க நகை, 1 ஜோடி வெள்ளி கொலுசு ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலையிலிருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பஸ் ஒன்று கிளாம்பாக்கத்துக்கு புறப்பட்டு சென்றது. சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சென்றபோது கண்டெய்னர் லாரி மீது பஸ் மோதியது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக செங்கல்பட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். திருச்சி ஏர்போர்ட்டில் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பயணிகளிடம் சோதனை செய்தனர். 1.16 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.6 கிலோகிராம் தங்கத்தை பயணி ஒருவரிடம் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு அருகே கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி சீர்காழி சத்யாவுக்கு துப்பாக்கி வழங்கிய பாஜக மாநில வக்கீல் பிரிவு செயலாளர் அலெக்சி சுதாகரும் கைது செய்யப்பட்டார். அவரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் உத்தரவிட்டார். பிரிட்டனில் கன்சர்வேட்டிவ் கட்சியை தோற்கடித்து தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. அதிகளவு இந்தியர்களே போட்டியிட்ட இந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி சார்பில் லண்டன் ஸ்ட்ராட்ஃபோர்ட் தொகுதியில் போட்டியிட்ட தமிழ் பெண் உமா குமரன் மாபெரும் வெற்றி பெற்றார். இதன் மூலம் பிரிட்டன் வரலாற்றில் முதல் ஈழத் தமிழ் பெண் எம்பி ஆகிறார். கனடாவின் புதிய ராணுவ தளபதியாக மூத்த பெண் ராணுவ அதிகாரியான ஜென்னி கரிக்னன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் கனடா வரலாற்றில் ராணுவ தளபதியாக முதல் பெண் என்கிற பெருமையை ஜென்னி கரிக்னன் பெற்றுள்ளார். இந்தியா இங்கிலாந்து காது கேளாதோர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையே நடந்த 7 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 5-2 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த சாய் ஆகாஷ், சுதர்ஷன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். துணை கேப்டனாக செயல்பட்ட சாய் ஆகாஷ் தொடர் நாயகன் விருதை வென்றார். இவர்கள் இருவரும் இன்று சென்னை திரும்பினர். ஏர்போர்ட்டில் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமரன் படத்தை முடித்துவிட்டு AR முருகதாஸ் இயக்கும் படத்தில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன். அடுத்து தன்னை வைத்து டான் படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க உள்ளார். இதில் ராஷ்மிகா, SJ சூர்யா நடிக்க உள்ளனர். இந்த படத்துக்கு பாஸ் என பெயர் வைக்க முடிவு செய்துள்ளனர். தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாகி வரும் படம் ஜமா. பாறை இளவழகன் என்பவர் இயக்கி நாயகனாகவும் நடிக்கிறார். நாயகியாக அம்மு அபிராமி நடிக்க இளையராஜா இசையமைக்கிறார். இந்த படத்தில் நிஜ தெருக்கூத்து கலைஞர்களை வரவழைத்து
அவர்களை பாட வைத்து அவர்களது இசைக்கருவிகளை இசைக்கவிட்டு அதை ஒளிப்பதிவு செய்துள்ளார் இளையராஜா. ரன்வீர் சிங்கை திருமணம் செய்த ஹிந்தி நடிகையான தீபிகா படுகோனே தற்போது கர்ப்பமாக உள்ளார். சமீபத்தில் இவர் நடித்து வெளியான கல்கி படம் வரவேற்பை பெற்றது. இந்த படத்திலும் கர்ப்பிணியாக நடித்தார். இந்நிலையில் தரையில் படுத்தபடி கால்களை உயர்த்தி எளிய யோகா பயிற்சி செய்த போட்டோவை பகிர்ந்து, இது போன்ற யோகா பெண்களின் தசைகள், மூட்டுகள், கணுக்கால் மற்றும் பாதங்களில் ஏற்படும் வலியை போக்குகின்றன. சோர்வை போக்கவும் உடலை அழகாக வைக்கவும் இந்த பயிற்சியை செய்கிறேன். இது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றார் தீபிகா. ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்துள்ள இந்தியன் 2 படம் அடுத்த வாரம் ஜூலை 12 வெளியாகிறது. இப்படம் 3 மணி நேரம் ஓடப்போகிறது. தணிக்கை சான்று மூலம் இது தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் வெளியான படங்களில் அதிக நேரம் ஓடக்கூடிய படமாக இந்த படம் அமைய உள்ளது. குக்கோ, ஜோக்கர் படங்கள் மூலம் பிரபலமானவர் ராஜு முருகன். கடைசியாக இவர் இயக்கிய ஜிப்சி, ஜப்பான் படங்கள் தோல்வியடைந்தன. தனது அடுத்த படத்திற்காக சில ஹீரோக்களிடம் கதை சொல்லி உள்ளார். ஆனால் யாரும் சரியான பதிலளிக்கவில்லை. இந்நிலையில் சசிகுமார் அவருக்கு கை கொடுத்துள்ளார். இவர்கள் கூட்டணியில் ஒரு படம் சத்தமின்றி நடந்து வருகிறது. நடிகை சமந்தா 2 தினங்களுக்கு முன் சுவாச பிரச்சினை உள்ளவர்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடை நெபுலைசராக பயன்படுத்துவது பற்றி பதிவிட்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்த டாக்டர் சிரியாக் ஏபி பிலிப்ஸ் என்பவர் மருத்துவ அறிவு இல்லாத சமந்தாவை சிறையில் அடைக்கணும் என கூறினார். இதற்கு விளக்கம் அளித்துள்ள சமந்தா, நல்ல எண்ணத்தில்தான் நான் அதை பரிந்துரை செய்தேன். இதை எனக்கு பரிந்துரை செய்ததும் ஒரு டாக்டர் தான். ஒரு ஜென்டில்மேன் டாக்டர் என்னை சிறையில் அடைக்க வேண்டும் என்கிறார். அவர் என்னை விமர்சனம் செய்வதற்கு பதிலாக எனது டாக்டருடன் அவர் உரையாற்றினால் பொருத்தமாக இருக்கும் என்றார்.